பின்னரும் போல் நல்ல நித்திரை வரும். சரியோ? அப்போ என்ன செய்யற, லேட்டாக போயிட்டு ஸ்டில் ஒர்க் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். என்ன செய்யற, விடாமல் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கணும். ஸோ ஒர்க் பண்ணி கொண்டு இருப்போம். என்னத்தை செய்கிறது, ஒரு சேர் ஒன்று இப்போ புதுசாக பண்ணி போடலாமண்டா அதுக்கு வந்து காசு இல்லை. என்னத்தை செய்கிறது, ஒரு விஷயத்தையோ மெதுவாக தான் ஒன்றா செய்யலாம். எல்லாத்தையும் மெதுவாக செஞ்சு கொண்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. காலத்தை பார்த்து தான் ஏதாவது செய்யணும். என்ன ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை. இப்போ வந்து ஒரு சோப்பு சாமான் வந்து அதாவது ஏலம் போய் கொண்டிருக்குது 8:42. மற்றது வந்து நீல கலர் ஒரு 9 பவுன்ஸ் 20 ரூபாய்க்கு போகுது. அப்போ இது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வேணலாம், கிட்டத்தட்ட 2 பவுன்ஸுக்கு. ஆனால் அதில் விற்கிறாங்கள் இல்லை. அப்போ இதில் வேணால் கொஞ்சம் விலை கூடத்தான். ஆனால் ப்ரைஸை பார்த்து நீங்கள் 2 டிஃப்ரென்ஸை. ஸோ ஒன்றும் செய்யலாம். அது இப்படித்தான் ஒரு விஷயங்கள் போய்கொண்டிருக்கும். அப்போ நாங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்ன அவதானமாக இருக்கணும். அதாவது ஒரு கதைகள் காய்ச்சி கொண்டிருக்க ஒரு இது இதாண்டோடு இருக்கும். நடுகளும் தமிழ் படங்கள் பார்த்து கொண்டு வந்தால் அவைன்ற டயலாகுகள் பார்த்து அதை மாதிரி கதைக்க வரும். அப்போ ஒன்றும் செய்யலாது. அப்போ இந்த தமிழையும் கொஞ்சம் உச்ச வைக்கணும் தான். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பார்ப்போம், அதாவது பார்ப்போம்னு சொல்ல வர்றேன். ஸோ கொஞ்சம் நாளையில் வந்து அந்த ஓகே நல்ல மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். ஸோ எல்லாரோடையும் காய்ச்சி கொண்டிருக்க எனக்கு வந்து இதான் என்ன செய்கிறதுண்டு வேறு ஆக்சென்ட்டுகளோட தமிழில் காய்ச்சி கொண்டிருக்க எனக்கு வந்து அந்த ஒழுங்காக ஓடாது. அப்போ இங்கே தமிழாக்களும் அந்த எல்லோரும் இந்த படங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு வேறு ஆக்களோட காய்ச்சிக்கு போட்டு அந்த ஆக்சென்ட்டுகளை பிக்கப் பண்ணி அதுகளை பற்றி ஆக்சென்ட் தெரியும் தானே. அது சில எனக்கு வார்த்தைகள் சில தமிழ் வார்த்தைகள் எனக்கு தெரியாது. ஸோ ஜோஜி தான் சொல்லுவேன். ஓகே ஓகே. எனக்கு இந்த தமிழில் வந்து என்ன சொல்கிறேன்டால் அதுக்கு என்ன ஆங்கிலத்தில் வந்து அந்த வேர்ட் தெரியும், ஆனால் தமிழில் தெரியாது. ஸோ ஓகே பார்ப்போம்.